காரியம் நிறைவேறினதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்காங்கச்சி? பரிகாரம் இருக்குப்பா. பரிகாரம் வந்து வெற்றிலை பரிகாரம், வெற்றிலை பரிகாரம்னு சொல்லிட்டு பரிகாரம் வந்து, அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு விசேஷம் நடக்குது வீட்டுல அப்படின்னு சொன்னோம்னா மாவிலையும் தோரணமும் கட்டுவோம். அதுபோல மாவிலையும் தோரணம் மங்களத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. ஆனா வெற்றிலைங்கிறது வெற்றியை தருவது வெற்றிலை. அதாவது இப்ப நம்ம சாமிக்கு பொதுவா என்ன படைப்போம்? தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சு படைப்போம். அது வந்து பொதுவா எல்லா சாமிகளுக்கும் கொடுத்தாங்க. அதுபோல இந்த வெற்றிலைக்கு வந்து மருத்துவ குணமும் இருக்கு. மருத்துவ குணம், குழந்தைக்கு சளி பிடிச்சா அதை வந்து வெற்றிலையில கஷாயம் போட்டு கொடுப்பாங்க, சரியாயிடும். அதே போல நம்ம நினைச்ச காரியம், இப்ப குழந்தை இல்லாம இருக்கலாம், ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். அந்த கோரிக்கையை மனசுல நினைச்சிட்டு அதுக்கு வந்து வெற்றிலை பரிகாரம் செய்யலாம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசல்ல தோரணம் கட்டணும். வெற்றிலை எடுத்து தோரணம் கட்டி அதை இப்ப நம்ம ஒரு ஒற்றைப்படையில ஒரு 9 வெற்றிலையோ 5 அந்த மாதிரி 7, 9, 11 வெற்றிலை கட்டலாம். அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கு அடுத்து அது 3 நாள் சென்று அப்ப நம்ம அந்த கட்டும் பொழுது நம்மளோட கோரிக்கையை வச்சுட்டு மனசுல வச்சுட்டு கட்டணும். இந்த மாதிரி எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெற்றிலை தோரணத்தை கட்டணும். தோரணம் கட்டின பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு அது வாடிடும் இல்லையா? அது வாடின பிறகு கால் மிதிப்படாத இடத்துல கொண்டு போட்டுரும். அதுக்கடுத்து நம்ம பக்கத்து கடையில போய் வெத்தலை வாங்கணும். 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வந்து அதை நம்ம எண்ணி பார்க்கும்போது அது சப்போஸ் ஒத்தப்படையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம காரியம் சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்ல ரெட்டப்படையா இருக்குது அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், திருப்பி ஒரு மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணணும். இது மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம காரியம் நிறைவேறும். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கும். எனவே இந்த வெற்றிலை பரிகாரத்தை அனைவரும் செய்து பயன்பெறுமாறு